ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி எக்கனாமிக்கில் நிதி ஆணையம் பற்றி பார்க்க போகிறோம். நிதி ஆணையம், நிதிக்குழு ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நிதிக்குழுவோட வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி நிதிக்குழுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த நிதிக்குழுவை கொண்டு வந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த பாக்ஸில் இருக்கிறவங்க எதுக்காக இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நிதி ஆணையம். நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கிள் 280. எந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழு இதோட ஆர்டிக்கிள் 280. 1951 நிதி ஆணைய சட்டத்தின்படி தான் இது ஏற்படுத்தப்பட்டது. அப்போ நிதி ஆணையம் நான் கூட இவ்வளோ நாளும் ஃபஸ்ட்டு 1950 தான் வந்திருக்குன்னு நினச்சேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நிதி ஆணையம் 1951 தான் 51வது சட்டத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க. இது பகுதி நீதித்துவ அமைப்பாக செயல்படுது. இது அரசியல் அமைப்புக்கு, அதாவது இப்போ இது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி, அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த நிதி ஆணையம். அப்போ இப்போ நிதி ஆணையம் எத்தனாவது நிதி ஆணையம்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிறது 16வது நிதி ஆணையம். இதோட தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. இந்த அரவிந்த் பனகாரியா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அரவிந்த் பனகாரியா நிதி ஆயோக் இருக்குல்ல, நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2015 ஜனவரி 1 கொண்டு வந்தது தான் இந்த நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக்கோட முதல் தலைவராக இருந்தவர் தான் அரவிந்த் பனகாரியா. அவர் தான் இப்போது இருக்கக்கூடிய நிதி ஆணையத்தோட தலைவராக இருக்கார். 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக இருக்கார். இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் இந்த ஆணையம் அமைக்கப்படுகிறது. ஆனால் அந்த குடியரசுத் தலைவருக்கு இன்டைரக்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறதே யாராக தான் இருக்கும்? பிரதமரும் அமைச்சரவையும். அடுத்த எந்த விவகாரங்கள் தொடர்பாக இதோட பரிந்துரை நிதி ஆணையம் என்ன பண்ணுன்னா, காசை எடுத்து அப்படியே அது கொடுக்கலாம் செய்யாது. நாங்கள் தான் நிதி, அதனால் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கோங்கன்னு வரி வருவாயை பகிர்வு பண்ணும். இப்போ வரி, டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் மூலமாக நிறைய வரி வாங்கி வச்சுருக்கோம்ல மத்திய அரசு, சென்ட்ரலில். அந்த வரியை மத்தியில் எவ்வளோ கொடுக்கலாம், மத்திய அரசு எவ்வளோ செலவு பண்ணலாம், மாநில அரசுக்கு நம்ம செலவு பண்ண எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும். அடுத்த மத்திய அரசால் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மாநிலங்கள் தொடர்பான விதிமுறைகள். அதே மாதிரி மத்திய அரசு இந்த நிதியை எல்லா மாநிலத்துக்கும் ஒரு மாதிரி கொடுக்காது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு அதுக்கான விதிமுறைகளை இவங்க தான் கொண்டு வருவாங்க. அடுத்த மாநிலத்தின் தொகுப்பு நிதிக்கான கூடுதல் ஒதுக்கீடு. இப்போ ஒவ்வொரு மாநிலமும் தொகுப்பு நிதின்னு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அந்த தொகுப்பு நிதியிலேருந்து தான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள், இவங்களுக்கெல்லாம் சேலரி இந்த மாநிலத்தோட தொகுப்பு நிதி ப்ளஸ் ஆளுநர், இவங்களுக்கெல்லாம் இந்த தொகுப்பு நிதியிலேருந்து தான் நம்ம சேலரியை கொடுப்போம். அந்த தொகுப்பு நிதிக்கான ஒதுக்கீடு எவ்வளவுன்னு இந்த நிதி ஆணையம் தான் நமக்கு பரிந்துரை பண்ணுது. அடுத்த ஊராட்சி நகராட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு. நம்ம ஊராட்சிக்கு எவ்வளோ கொடுக்கணும், நகராட்சிக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு இவங்க தான் நமக்கு சொல்கிறாங்க. வலுவான நீதி அமைப்பாக இது இருக்குது. இப்போ நிதி ஆணையத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியக்கூடிய முக்கியமான விஷயம், இது எந்த ஆர்டிக்கல் 280. இப்போ நிதி ஆணையத்தோட தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் இங்கே இருந்திருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். முதலாவது நிதி ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1951 தான் கொண்டு வந்தாங்க. 51வது சட்டத்தின்படி ஃபஸ்ட்டு தலைவர் நியோகி. அவங்க வந்ததுலேருந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு தேவையான ஒரு பரிந்துரையை தான் அவங்க கொடுப்பாங்க. இவங்க இந்த பரிந்துரை முடிகிறதுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த டீம் உள்ளே வருவாங்க. புரியுதா? இப்போ 51 இவங்க உள்ளே வந்துட்டாங்க. இவங்க அந்த 51லேருந்து 52 வரைக்கும் அவங்க சுற்றி திரிஞ்சு எல்லா இடத்துலையும் போய் இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ கொடுக்கலான்னு கணக்கெல்லாம் போட்டு அவங்களோட அறிக்கையை 52, 57க்கான அறிக்கையை இவங்க கொடுப்பாங்க. இவங்க 57 முடியுதா இவங்க அறிக்கை, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த டீம் வருவாங்க. இந்த ஆர்டரில் தான் வருவாங்க. இப்போ பார்த்தோன்னா கேசி நியோகி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, நீ யோகின்னு சந்தானம் சொல்கிறாரு. நீ பெரிய யோகியா அப்படின்னு சந்தானம் கேட்குறாரு. சந்தானம் எப்படி சாந்தமாக கேட்குறாரு, நீ பெரிய யோகியா அப்படின்னு கோவமாக கேட்காம, நீ பெரிய யோகியா, சந்தானம் சாந்தமாக கேட்குறாரு. 1, 2, 3 இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 நிதிக்குழு. ராஜமன்னார் குழு நிறைய விஷயத்தில் வரும். அதனால் மத்திய மாநில உறவுகளை ஆராய நம்ம இந்த ராஜமன்னார் குழுவெல்லாம் போட்டிருப்போம். அதனால் 1964 ராஜமன்னார் 4, 1964 ராஜ்மன்னார் 4, 1964 தான் நேரு பாரதிதாசன்லாம் இறந்து போவாங்க. அடுத்த பார்த்தோன்னா மகாவீர் தியாகி. ராஜமன்னார் ஒரு மகாவீரர். அடுத்து இவர் ஒரு பிரம்மாண்டமான ரெட்டி. ராஜ்மன்னார் மகாவீரர், ஒரு பிரம்மாண்டமான ரெட்டி. 4, 5, 6 முடிஞ்சிருச்சா?
அடுத்த 7, 8, 9 சால்ட், சவான், சால்வே. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க சேர்த்து. சால்ட், சவான், சால்வே. அடுத்த 3 பந்து, ஹுஸ்ரோ, ரங்கராஜன். ரங்கராஜனை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனையாவதுன்னு மட்டும் பார்த்து வச்சுருப்போம். 12, 2002 ரங்கராஜன். 12, 2002 ரங்கராஜன். இதை ஞாபகம் வச்சுப்போம். அடுத்த 13 பார்த்தோன்னா விஜய் எல் ஹேல்கர். விஜய் எல் ஹேர்கர். இதில் வஜய்னு கொடுத்துருக்கு, சில புக்கில் விஜய்னு கொடுத்துருக்கு. 2007 விஜய் எல் ஹேல்கர். அடுத்த 2013 ஒய்வி ரெட்டி. நமக்கு முக்கியமாக தேவை 15. அப்போ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஆர்டர் படுத்த சொன்னான். ரெட்டி சிங்கு இப்போ அரவிந்த் பனகாரியா. ரெட்டி சிங்கு இப்போ அரவிந்த் பனகாரியா. அப்போது நீ யோகியான்னு சந்தானம் சாந்தமாக கேட்குறான். அடுத்து ராஜ்மன்னார் ஒரு மகாவீரராக இருக்கார். அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரெட்டியும் கூட. அடுத்த சால்ட், சவான், சால்வே. சால்ட், சவான், சால்வே. பந்து, குஷ்ரோ, ரங்கராஜன், விஜய், ரெட்டி சிங்கு, அரவிந்த் பனகாரியா. இந்த ஆண்டு எல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஆனால் 1951 தான் தொடங்குச்சு. ராஜ்மன்னார் 64, ரங்கராஜன் 2002, நியோகி 2017, இப்போ அரவிந்த் பனகாரியா 2024. இந்த விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் வரிசையாக ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோன்னா நம்ம நிதிக்குழுவில் எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நிதிக்குழுவை பற்றி நம்ம இனி பாலிட்டிலையும் விரிவாக படிப்போம். இது நம்ம எக்கனாமிக் சம்மந்தப்பட்டு படித்தது. அப்போது ஒரு வருவாயை பகிர்வு பண்ணுறது, மாநிலத்துக்கும் மத்திக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலான்னு சொல்கிறது இந்த நிதிக்குழு தான். அதுக்காக தான் நம்ம இந்த நிதிக்குழுவை போடுறோம்.